சாயந்தர நேரத்துல ஜில்லுன்னு இருக்கிற வானிலையில ஓடுற நதியோரமா காவியக்குருவி மற்றும் வாசு கொக்கு சந்திச்சுக்கிட்டாங்க. என்னாச்சு தங்கச்சி, உடனடியாக என்ன சந்திச்சே ஆகணும்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். ஆமாண்ணா, என்னால ஃபோன் பண்ண முடியல, அதனால தான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி இங்க வர சொன்னேன்னா. எதுக்காக அவ்வளோ பதட்டப்படுற தங்கச்சி? ஏதாச்சும் பிரச்சனையா? அந்த ஆகாஷ் காக்கா ஏதாச்சும் சொன்னானா என்ன? இத்தனை காலமும் உன்னை லவ் பண்ணிட்டு இப்போ உன்னை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்றானா என்ன? அவன் அட்ரஸ் சொல்லு, அவனாண்டிய போய் அவனை கண்டம் துண்டமா வெட்டி அவனுடைய அப்பாக்கே அவனை பார்சல் பண்றேன். அவன் ஏமாத்துறது என்னவோ தெரியலண்ணா, ஆனா நம்மளுடைய கல்யாண விஷயத்தை பத்தி எங்களுடைய அப்பா அண்ட வந்து பேச சொன்னா சுத்தமா பேச மாட்டேங்கிறான். அவன் இந்த விஷயத்துக்கு பயந்துக்கிட்டு அவன் வீட்டுக்கே வர்றதில்ல. இதுக்குள்ள எங்க அப்பா வேற ஒரு இடத்துல மாப்பிள்ள பார்த்துட்டாருன்னா நான் என்ன பண்றது? என்னுடைய பிரச்சனையை அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். என்னம்மா தங்கச்சி, இன்னைக்கு ரொம்பவே புதுசா பேசுற நீ என்கிட்ட. இதெல்லாம் நீயா பேசுறேன்னு எனக்கு தோணுது. ஆமாண்ணா, நானே தான். முந்தா நேத்து அந்த ராஜாபுரா என்னுடைய வீட்டுக்கு வந்தான். என்ன ஒரு மாதிரியா பார்த்து என்னுடைய அப்பா அண்ட இந்த ஹோலி பண்டிகை முடிஞ்சோன்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருந்தானா. அப்பத்துல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னது, அந்த ராஜாபுரா இந்த அளவுக்கு வேலை பார்த்திருக்கானா? இன்னைக்கு அவனை சும்மா விட மாட்டேன். அவனை என்ன பண்ண போறான்னு பாரு. அண்ணா, அவனுக்கு புத்தி சொல்றதை விட நீ போய் அந்த ஆகாஷ் காக்காக்கு புத்திய சொல்லு. ஏன்னா இந்த ஹோலிய பண்டிகை நினைச்சால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எப்படியாச்சும் அவன் வந்து எங்க அப்பாண்ட பேசுற மாதிரி செய்யுங்க. ஒருவேளை என்னையும் அந்த ஆகாஷ் காக்கையும் பிரிச்சிடுவாங்கன்னா ரொம்பவே பயமா இருக்கு. அப்படி சொல்லிட்டு அந்த குருவி அழுதுட்டு இருக்கும். இதை பார்த்த அந்த வாசு கொக்குக்கு மன வருத்தமா இருக்கும். அதன் பிறகு ரொம்பவே யோசிச்சு அந்த காவிய குருவிக்கு தைரியத்தை சொல்லி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு விவரமா சொன்னான். சரிங்க அண்ணா, நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்றேன். அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடும் அந்த காவிய குருவி. தினமும் மாதிரி அன்னைக்கும் தான் காதலிக்கிற காவிய குருவிக்காக அவங்க சந்திக்கிற மரத்தாண்ட கையில ரோஜா பூவை பிடிச்சுக்கிட்டு ரொம்பவே ஆசையோட அந்த ஆகாஷ் காக்கா எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது ஆகாஷ் காக்காவோட நண்பனான வாசு கொக்கு ரொம்பவே சோகமா அங்க பறந்து வந்துட்டு இருந்தான். என்னாச்சுடா, மூஞ்ச முழுக்க ஒரே சோகமா இருக்கு. நான் சொன்னாலும் நீ கேட்டியா? நீ கேட்டியா? சுத்தமா கேட்கவே இல்லை. என்னமோ வெளியில உங்களுடைய காதல் ரொம்பவே புனிதமானதுன்னு என்கிட்ட கதை விட்டுட்டு இருந்தேன். ஆனா இங்க பாரு, காவிய குருவி கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. அது கேட்டுடனே ஆகாஷ் காக்கா ரொம்பவே ஷாக் ஆயிடும். அதோட கையில இருந்த ரோஜா பூ உதிர்ந்து கீழே விழுந்துரும் மற்றும் அழுதுகிட்டே, என்னடா நீ சொல்றது? உண்மைடா, நான் சொல்றது எல்லாமே உண்மை. என்னுடைய கண்களால நான் பார்த்த சம்பவம் மற்றும் என்னுடைய காதால நான் கேட்ட உண்மைகள். காவிய குருவிக்கு தன்னுடைய வளர்த்த அப்பான சுரேஷ் கழுகு ரொம்ப அதிகமான இறைச்சிக்கு ஆசைப்பட்டு ஏற்பாடு பண்ண கல்யாணம்டா. இதுக்கு அந்த காவிய குருவி எப்படி ஒத்துக்கிட்டான்? உன்னுடைய காதலை அங்கீகரிக்கலன்னா நீ எப்படி செத்துருவேன்னு மிரட்டினியோ அவளுடைய அப்பாவும் அதே மாதிரி தான். அவ இந்த கல்யாணம் பண்ணிக்கலன்னா அவனும் செத்துருவேன்னு மிரட்டினான். அதனால அவ எப்படி உன்னுடைய காதலை அங்கீகரிச்சாலோ அதே விதமா தான் பயந்து அவங்க அப்பாவோட பேச்சுக்கும் வேடம் கொடுத்தா. என்ன தப்பு இதுல? இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்டா. என்னுடைய காவிய குருவி எனக்கு வேணும், இல்லைன்னா அவ இல்லாம நான் உயிர் வாழ மாட்டேன். ஒருவேளை என்னுடைய காவிய குருவி எனக்கு தொலை இல்லைன்னா நான் பைத்தியக்காரன் ஆயிடுவேன். இப்பவே போய் நான் அந்த சுரேஷ் கலகாண்ட என்னுடைய காதலை பத்தி சொல்லி நான் காதலை ஜெயிக்க வைக்கிறேன் பாரு. அந்த விதமா சொல்லிட்டு எந்த ஒரு தாமதமும் பண்ணாம உடனடியாக காவிய குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போயிட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே, நானும் காவிய குருவி நினைச்ச பிளான் ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி இருக்கேன். இனி அந்த காவிய குருவி கிடைக்காதுன்னு ரொம்பவே மனசோகத்தோட மற்றும் கவலையோட இந்த ஆகாஷ் காக்கா அந்த சுரேஷ் கலகாண்ட போய் தன்னுடைய காதலை பத்தி சொல்லுவான். அப்படி நினைச்சுக்கிட்டு வாட்ஸ்அப்ல அந்த காவிய குருவிக்கு மெசேஜ் அனுப்புவான். வீட்டுல இருந்த காவிய குருவி இது அனைத்தும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவா. இதுக்குள்ள அந்த ஆகாஷ் காக்கா சுரேஷ் கலகோட வீட்டுக்கு வந்தடைவான். என்னடா ஆகாஷ் காக்கா இந்த பக்கமா வந்திருக்க? ஐயா, நீங்க என்ன திட்டினாலும் அடிச்சாலும் இல்லை கொன்ன போட்டாலும் என்னுடைய மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்த நான் சொல்றேன். சொல்லுடா, அப்படி உன்னுடைய மனசுக்குள்ள என்னத்தான் நினைக்கிற? ஐயா, நானும் காவிய குருவி ரொம்ப காலமா காதலிச்சிட்டு வரோங்க. இப்ப உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணணும், அவ்வளவுதானே? ஆமாங்க ஐயா. காவிய குருவிய உன்கிட்ட கொடுத்து கல்யாணம் பண்றேன். ஆனா அவளை எப்படி தாங்கிப்ப? கஷ்டப்பட்டு அவளை நல்லபடியா பார்த்துப்பேங்க. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சின்ன வியாபாரம் ஆரம்பிச்சுட்டு அதுல வர சம்பாதித்திய வச்சு அவ ரொம்பவே அன்பா நான் பார்த்துப்பேங்க. வியாபாரம்னா எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. இப்போ ஹோலி வரப்போகுது இல்லை, அதனால கெமிக்கல்ஸால ரெடி பண்ண மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணாம நேச்சுரலா ரெடி பண்ண ஹோலி கலர்ஸை விற்பனை பண்ணு. அப்போ உன்னுடைய நேர்மைத்தனம் மற்றும் உன்னுடைய வியாபார சம்பாத்தியம் எனக்கு தெரிய வரும். சரிங்க ஐயா, நான் இந்த போட்டியில ஜெயிக்கிற மாதிரி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.
எப்பவுமே நல்லதுதான் ஜெயிக்கணும். அந்த விதமா ஆசீர்வதிக்கும் அந்த சுரேஷ்களுக்கு அங்கிருந்து சந்தோஷத்தோட கிளம்பி அந்த காடு முழுக்க சுத்தி ரோஜா பூவையும் ஆரஞ்சு பழத்தையும் கேரட்டையும் பீட்ரூட்டையும் சில பல வேப்ப இலைகளையும் பறிச்சுக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வருவான். அவ அனைத்தும் பார்த்து அந்த வாசுக்களுக்கு குழம்பி போன நிலைமையில கேட்கும், என்னடா இதெல்லாம்? நேச்சுரலாக நான் இப்போ ஹோலி கலர்ஸை தயாரிக்க போகிறேன். இந்த ஹோலி கலர்ஸில் இருக்கிற கெமிக்கல்ஸால உடல்நிலை ரொம்பவே பாதிப்படையுது. அதனால தான் நேச்சுரல்ஸாக நான் இந்த கலரை உருவாக்க போகிறேன். இந்த கடலை மாவோட மஞ்சள் தூளை கலந்தோன்னா எல்லோ கலர் ரெடி ஆகிடும். வாரேவா, அப்புறம் இப்போ நான் கொண்டு வந்த இவை அனைத்தும் வச்சு பிங்க்கு, ரெட்டு, ஆரஞ்சு, க்ரீன் இது போன்ற கலர்ஸை நான் தயாரிக்க போகிறேன். இப்படி நேச்சுரலாக ரெடி பண்ண கலர்ஸோட ஹோலி விளையாண்டான்னு வச்சுக்கோயேன், எந்த ஒரு உயிர் சேதமும் இருக்காது, மற்ற என்ஜாய்மெண்ட்டும் நல்லா கிடைக்கும். அந்த விதமா சொல்லிட்டு நேச்சுரலா அந்த எல்லா கலர்ஸையும் உருவாக்கி ஒரு இடத்துல நேச்சுரல் ஹோலி கலர்ஸ்னு போர்டை ஏற்பாடு பண்ணி அவங்க தயாரிச்ச விதானத்தை சொல்லி அவங்க எல்லாருக்கும் பிடிச்சி போய் அந்த கலர்ஸை வாங்கி அங்க இருக்கிற எல்லா பறவைகளும் அந்த நேச்சுரல் கலர்ஸோட ரொம்பவே சந்தோஷமா அவங்களுடைய ஹோலியை கொண்டாடுவாங்க. நினைச்ச மாதிரியே நல்லா சம்பாதிச்சதுனால காவியா குருவிக்கும் மற்ற ஆகாஷ் காக்காக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அந்த சுரேஷ்களுக்கு. அதோட அந்த காவியா குருவி மற்றும் ஆகாஷ் காக்கா தங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பாங்க. காக்காவின் கத்திரிக்காய் வீடு. ரொம்பவே சோகத்தோட கத்திரிக்காய் தோட்டத்தை அந்த நின்னு நல்லபடியா பழுத்திருந்த கத்திரிக்காய்களை பார்க்கும் புருஷன் ஆகாஷ் காக்கா. மனைவி மாலை குருவி சொல்கிற பேச்சை கேட்காம நான் இந்த வாட்டி தோட்டத்தில் கத்திரிக்காவை விதைச்சேன். கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக விதைச்சல் கொடுத்தது. ஆனால் என்ன பண்ணுறது, மார்க்கெட்டில் ரேட் இல்லாமல் அவங்களோட தோட்டத்தை கத்திரிக்காவை அவங்களே சமைச்சு சாப்பிட்ற வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இப்போ நான் என்னோட மனைவிக்கு என்னத்த சொல்லுவேன், என்னோட மூஞ்சி எப்படி காமிப்பேன்? அப்படி நினைச்சு அந்த காக்கா உட்காந்துட்டு இருக்கும் போது புருஷன் காக்கா ஆண்ட மனைவி மாலை குருவி வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம கலாய்க்கிற மாதிரி, ஏங்க என்ன அப்படி பார்த்தது போதும், துன்றதுக்கு சோறு கொண்டு வந்திருக்கேன், வாங்க சாப்பிடலாம். எனக்கு சுத்தமாக பசிக்கல மாலினி, நான் தான் உனக்கு சோறு கொண்டு வர சொல்லி எந்த ஒரு தகவலும் தரலையா, அப்புறம் நீ ஏன் இங்கே கொண்டு வந்த? நீங்கள் காலையிலேயே இங்கே எதுக்காகவோ வேலை பார்க்க வந்திருக்கீங்கல்ல, அதான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க போல, அதனால தான் சாப்பிட்றதுக்கு சோறு கொண்டு வந்தேன். நீங்கள் பார்த்த பெரிய வேலையை போதும், முதல்ல வந்து சாப்பிடுயா. அந்த விதமா சொன்னதுக்கு அந்த புருஷன் ஆகாஷ் காக்காக்கு பயங்கரமா கோவம் வரும். நீ ஒன்றும் அந்த அளவுக்கு எனக்கு கிண்டல் அடிக்க தேவையில்லை மாலினி, பசிச்சா நானே வீட்டுக்கு வந்து சாப்பிட்றேன். நீ கொண்டு வந்த சாப்பாட்டை நீயே இங்கேருந்து கொண்டு போ முதல்ல. இந்த தேவையில்லாத கோவத்துக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. நான் படித்து சொன்னேன் இந்த வாட்டி கத்திரிக்காவை போடாதீங்கன்னு, அதை மீறியும் நீங்கள் போட்டீங்க. இதெல்லாம் எப்படி விற்பீங்கன்னு நானும் பார்க்குறேன். அப்படி அவங்க ரெண்டு பேரும் கோவமா பேசிட்டு இருக்கும்போது அவங்களாண்ட ராதாபுரா பறந்து வந்தது. அந்த ராதாபுரா ஆகாஷ் காக்காவுக்கு அக்காவா. ஏண்டி மாலினி, அவனுக்கு சாப்பாடு வைக்க வந்தியா இல்லை அதை காட்டிட்டு திரும்பி அந்த சோறை கொண்டு போக வந்தியா சொல்லு. இப்போ நான் சம்பாத்தியம் இல்லாத புருஷன் இல்லைக்கா, அதனால தான் கொண்டு வந்த சோறை எனக்கு காட்டி ரொம்பவே கோவத்தோட திரும்பி அந்த சோறை கொண்டு போயிட்டு இருக்கா என்னுடைய மனைவி. ஏண்டா தம்பி, அவ கோவப்படுறான்னு பார்க்காத, அவளோட சைடும் நியாயம் இருக்கு, அவளையும் நீ கொஞ்சம் யோசிக்கணும்ல. ஆமா, ஏதாச்சும் காய்கறியை விதைச்சல் பண்ண பிளான் பண்ணீங்கன்னா 2 பேரும் கலந்து பேசி பண்ணுவீங்களே, இந்த வாட்டி பண்ணலையா? அடா 2 பேரும் கலந்து பேசிக்கிட்டோம்க்கா. சோளத்தை பயிரிட சொல்லி மாலினி சொன்னான். ஆனா இது வேற வெயில் காலம்ல, சோளத்தை அறுவடை செய்யணும்னா ரொம்ப அளவுக்கு தண்ணி வேணும். ஆனா அந்த அளவுக்கு நம்மளுடைய கிணறுல தண்ணியே இல்லை, அதனால தான் கத்திரிக்காய் விதைக்கலான்னு சொன்னேன். இப்போ வேற மார்க்கெட்ல கத்திரிக்காய் ரேட்டு ரொம்பவே கம்மியா இருக்கு, அதை வேணான்னு சொல்லி நான் சொன்னேன் நீ. ஆனா என்னுடைய பேச்சு சுத்தமா கேட்டாதானே. புருஷன்னு ரொம்பவே திமிர்ல ஆடினாரு. இப்ப பாருங்க என்ன நடந்துச்சுன்னு. அதுக்குதான் அடிக்கடிக்கு மனைவியோட பேச்சை கேட்கணும்னு சொல்றது. கொஞ்சமாச்சும் யோசிச்சிருக்கணும். அந்த விதமா சொல்லிட்டு கொண்டு வந்த உணவு சாப்பாடை எடுத்துக்கிட்டு திரும்பி கிளம்பி போயிடும். பாத்தீங்களா அக்கா, அவளுக்கு எந்த அளவுக்கு திமிர் ஏறிடுச்சுன்னு. நீயும் நானும் இங்க இருக்கும் போதே உணவு டப்பாவை எடுத்துக்கிட்டு திரும்பி இங்க இருந்து கிளம்பி போயிடுச்சு. ஏது எப்படியாச்சும் பண்ணி இந்த கத்திரிக்காய் தோட்டத்தை வித்துரு தம்பி, அப்பதான் அவளுடைய கஷ்டம் புரியும், உன்னோட அருமை புரிஞ்சு திரும்பி உன்னாண்ட வருவா. என்னால இது மட்டும்தான் சொல்ல முடியும், அதுக்கு மேல உன்னுடைய புருஷன் பொண்டாட்டி நடுவில் என்னால எதுவும் சொல்ல முடியாது. அப்படி தம்பிக்கு சொல்லிட்டு அந்த ராதாபுரா அங்க இருந்து கிளம்பி போயிடும். அப்ப அந்த ஆகாஷ் காக்கா எப்படி இந்த கத்திரிக்காய் தோட்டத்தை விற்கணும்னு ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரம் கழிஞ்சதுக்கு அப்புறம் இனி வேற என்ன பண்றதுக்கு இருக்கு, கூடையில கத்திரிக்காவை நிரப்பி வீதி முழுக்க சுத்துறாது, பார்த்தவன்ல கத்திரிக்காய் வாங்க சொல்லி கெஞ்சி கேட்குறேன். அப்படி உடனடியாக யோசிச்சு எந்த ஒரு தாமதம் பண்ணாம ஒரு கூடையில கத்திரிக்காவை நிரப்பி அங்க இருந்து பறந்து போயிட்டு இருக்கும். கத்திரிக்காய்மா, ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய், ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய், வாங்கம்மா வாங்க, சீக்கிரமா வாங்க, ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் இப்பதான் தோட்டத்துல இருந்து பறிச்சிட்டு வந்தது, ரொம்பவே கம்மியான விலையில. அப்படி கத்திக்கிட்டு முன்னோக்கி போயிட்டு இருக்கும்போது வழியில மீனா குழி தென்படும். ஏண்டி மீனா, கத்திரிக்காய் வாங்கிக்கடி, ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் இப்பதான் தோட்டத்துல இருந்து பறிச்சிட்டு வரேன்.
உன்கிட்டயே வச்சுக்கோடா. நாங்கெல்லாம் கத்திரிக்காய் சாப்பிட்றது எப்பயோ நிறுத்திட்டோம். ஏண்டி அப்படியெல்லாம் சொல்லாதடி. தயவு செஞ்சு 1 கிலோ கத்திரிக்காய் மட்டும் வாங்கிக்கோ. நீ எந்த அளவுக்கு ரேட்டு சொல்றியோ அதையே நான் வாங்கிக்கிறேம்மா. என்னடா இந்த அளவுக்கு என்னாட கத்திரிக்காய் விற்கிறேன்னா உன்னுடைய மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சா? இந்த கூடையில் இருக்கிற கத்திரிக்காய் எல்லாத்தையும் வித்தாதான் திரும்பி வருவேன்னு சொன்னால என்ன? ஒருவேளை மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போச்சுன்னா நான் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பேன் தவிர ஏன் இப்படி கத்திரிக்காய் விற்பேன்? ஒருவேளை அப்படி அவ கத்திரிக்காய் வித்தாதான் வீட்டுக்கு வருவான்னா நான் கத்திரிக்காய் விற்கவே மாட்டேன்ல சுத்தமா. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் என்கிட்ட இல்ல, அந்த மரத்து மேல நின்று நம்மளை கவனிச்சிட்டு இருக்கிற உன்னோட மனைவி மாலி குருவியாண்ட சொல்லுடா. அந்த விதமா சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடும் அந்த மீனா கிளி. இன்னொரு பக்கம் அந்த ஆகாஷ் காக்கா ஒரு மரத்தின் கிளை மேல கோவமா பார்த்துட்டு இருக்கிற தன்னோட மனைவிய பார்ப்பான். தன்னுடைய மனைவி கோவ பார்வையும் மற்ற எரிச்சலற்ற செயல்களையும் பார்த்து தன்னுடைய மனசுக்குள்ள அந்த காக்கா அட கிழிஞ்சது போ. அவளுடைய பேச்சை மீறி இந்த கத்திரிக்காய் தோட்டத்தை வச்சதுக்கே ரொம்பவே சீனு போட்டா. இப்ப இந்த மீனா கிளியாண்டா நான் பேசின பேச்செல்லாம் கேட்டிருப்பாளோ? அப்படி கேட்டிருந்தா எனக்கு சங்கு தாண்டி. அப்படி நினைச்சுக்கிட்ட பயத்துல அந்த மாலி குருவியாண்ட வந்தது. அப்ப அந்த மாலி குருவி ரொம்பவே கோவத்தோட பார்த்து, அட திருட்டு நாயே, நான் என்னுடைய அம்மா வீட்டுக்கு போகணும்னு உனக்கு அவ்வளோ ஆசையா இருக்கா? அட அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுடி. அந்த அவகிட்ட சும்மா ஜாலிக்கு சொன்ன, அதெல்லாம் நீ கண்டுக்காத தயவு செஞ்சு. அப்படி அந்த ஆகாஷ் காக்கா ரொம்பவே கெஞ்சி சொன்னாலும் அதை கேட்காம அந்த மாலி குருவி அந்த ஆகாஷ் காக்கா எட்டி உதைச்சு அங்கிருந்து கிளம்பி போயிடும். அந்த விதமா ரொம்ப நாட்கள் கழியும். ஒரு நாள் அந்த கத்திரிக்காய் தோட்டத்தாண்ட அழுதிட்டு இருக்கிற அந்த ஆகாஷ் காக்காவை பார்த்து மாயா சக்திகள் நிறைஞ்ச கொக்கு சுவாமி அதை நோக்கி வரும். கவலைப்படாத ஆகாஷ், நான் சொல்ற மாதிரி பண்ணு, எல்லாம் நல்லதே நடக்கும். என்ன பண்ண சொல்றீங்க கொக்கு சுவாமியே? இங்க இருக்கிற எல்லா கத்திரிக்காய்களையும் வச்சு ஒரு வீடு கட்டுப்பா. இந்த வீடு உன்னுடைய குடும்பத்தை மற்றும் உன்னுடைய நண்பர்களை காப்பாத்தும். அந்த விதமா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடும். இந்த கொக்கு சாமியா சொன்னார்னா இந்த காட்டுக்கு கண்டிப்பா ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். கண்டிப்பா ஒரு வீட்டை கட்டிடணும். அப்போ உடனடியாக அந்த ஆகாஷ் காக்கா கத்திரிக்காய் வீட்டை கட்டும். அதுக்குள்ள மனைவி மாலி குருவி தன்னுடைய பசங்களை அழிச்சுக்கிட்டு தன்னுடைய புருஷனோட தோட்டத்துக்கு வரும். மற்றும் ரொம்பவே பயத்தோட பதட்டப்பட்டுக்கிட்டு, என்னங்க, காட்டில் பயங்கரமான புயல் உண்டாச்சு. அது காட்டையே சின்ன பின்னம் இல்லாமல் பண்ணுது. நம்ம உடனடியாக இங்கேருந்து கிளம்பி போகலாம். எங்கேயும் போக தேவையில்லை மாலினி, இந்த கத்திரிக்காய் வீட்டுக்குள்ளே போகலாம். எல்லாமே நல்லது தான் நடக்கும். அப்படி சொல்லிட்டு தன்னுடைய மனைவியா அந்த கத்திரிக்காய் வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போகும். அதே நேரத்துல ரொம்பவே பயந்து போன நிலைமையில புறா, கொக்கு, கிளி அந்த கத்திரிக்காய் வீட்டுக்குள்ள போவாங்க. அப்ப அந்த பயங்கரமான புயல் அந்த கத்திரிக்காய் வீட்டை தாண்டி போகும். ஆனா அந்த கத்திரிக்காய் வீட்டுக்கு எதுவும் ஆகாது. தங்களை எல்லாரையும் காப்பாத்தினதுக்காக எல்லாரும் ஆகாஷ் காக்காவை பாராட்டுவாங்க. தீனி பண்டாரங்களான தாய் மற்றும் மகள். தீனி பண்டாரங்கள் என்ற பட்ட பெயர் வாங்கின ராதா மற்றும் மீனா தங்களுடைய வீட்டுக்கு வெளியில நின்னு தங்களுடைய பசிய பத்தி பேசிட்டு இருந்தாங்க. வீட்டில் உங்களை சமைக்க சொன்னா நீங்க சமைக்கவே இல்லை. இப்போ எனக்கு பயங்கரமா பசிக்குது மம்மி. கொஞ்சம் பொறுத்து கூட செல்லும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு மாலதி காக்கா கிட்ட இருந்து அவளுடைய வீட்டுக்கு உணவு சாப்பிட வர சொல்லி ஒரு செய்தி வரும். அப்போ நம்ம 2 பேரும் போய் அங்க தேவையான அளவுக்கு எல்லாமே சாப்பிட்டு முடிக்கலாம். இதே விஷயத்த நான் காலையில எஞ்சதுல இருந்து சொல்றேன் மம்மி. நீ அந்த மாலதி ஆண்டி இன்னும் நம்ம வீட்டுக்கு வரவே இல்லை. மற்றும் அவங்க வீட்டுல சாப்பிட நம்மள கூப்பிடவே இல்லை. ஆனா எனக்கு மட்டும் பயங்கரமா பசிக்குது மம்மி. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்டா. அதுக்கப்புறம் அவ கூப்பிடலன்னா நம்மளே அவளுடைய வீட்டுக்கு போகலாம். அந்த விதமா அந்த மகள் மீனாக்கு புரிய வச்சது அந்த தாய் குருவியான ராதா. சரியா அதே நேரத்துல காக்கா மாலதி ரொம்பவே சந்தோஷத்தோட ராதா குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போயிட்டு இருக்கும்போது வழியில கீர்த்தி கிளிய சந்திக்கும். அட எங்கடி அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு? அட இன்னும் வேற எங்க, நம்மளுடைய ராதா குருவியாண்டா தான் நான் போயிட்டு இருக்கேன். என்னுடைய மகள் ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்கேன்ல, அவளை வர சொல்லி கூப்பிட போயிட்டு இருக்கேன். அட உனக்கு என்ன மூளைகில குழம்பிடுச்சா? அட என்ன ஆச்சுடி, ஒரே வார்த்தையில திடீர்னு புசுக்கு அசிங்கப்படுத்திட்டேன். உன்னுடைய மகளுக்கு நடத்த போற ஃபங்க்ஷன் நினைச்சு சந்தோஷத்துல அந்த தாய் மற்றும் மகள் சரியான தீனி பண்டாரங்கள்னு நீ மறந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த விதமா அந்த கீர்த்தி கிளி சொன்ன உடனே அந்த காக்கா மாலத்திக்கு அந்த தாய் மற்றும் மகளோட தீனி பண்டாரத்தை பத்தி ஞாபகம் வந்தது. அப்ப திடீர்னு அந்த காக்காக்கு பயம் வந்துருச்சு. ஐயா கடவுளே, நீ என்ன வழியில சந்திச்சதுனால நல்லாதான் போச்சு. நான் மறந்து போய் அந்த 2 பேரையும் கூப்பிட்டு இருந்தா என்னுடைய மகள் ஃபங்க்ஷன் அன்னைக்கு பெரிய தப்பு பண்ணிருப்பேனா? அதான் இப்போ தெரிஞ்சிருச்சு இல்ல, அந்த தீனி பண்டாரங்களான தாய் மற்றும் மகளாண்ட போக தேவையில்லை. நீ வீட்டுக்கு கிளம்பு, வா போலாம். மற்றும் உன்னுடைய மகளாண்டே இரு நீ. அந்த விதமா புரிய வச்சு அங்கிருந்து அந்த காக்கா மாலத்தியை அழைச்சிக்கிட்டு அந்த கீர்த்தி கிளி புறப்பட்டது. காக்கா மாலத்தியோட அழைப்புக்காக வீட்டுக்கு வெளியில காத்திட்டு இருந்த அந்த தீனி பண்டாரங்களான தாய் மற்றும் மகளுக்கு பயங்கரமா பசிச்சிட்டு இருக்கு. மற்றும் அவங்க 2 பேரும் கோவத்தோட, இது பாருடா கண்ணு, அந்த காக்கா மாலத்தியோட கண்ணில் படாம எங்க சமைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அமைதியா போய் சாப்பிட்டு வந்துடலாம். இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் அவ்வளோ நேரமா காத்திருக்கேன் அம்மா.
அப்படி சொன்ன உடனே அந்த தாய் மற்றும் மகள் குருவிகள் ரொம்பவே சந்தோஷத்தோட தங்களுடைய வீட்ல இருந்து கிளம்பி காக்கா மாலத்தியோட வீட்டு பின்னாடி சமைச்சிட்டு இருக்கிற ஏரியாவுக்கு கிளம்பி வருவாங்க. அந்த சமையல் ஏரியால நின்னுட்டு இருந்த வேலைக்காரி பத்மா கொக்கு அங்க இருக்கிற எல்லா பொருட்களையும் அடுக்கி வைப்பா. அந்த இடத்துக்கு பறந்து வந்திருந்த அந்த தாய் மற்றும் மகள் குருவிகளுக்கு 2 பெரிய டபரா செட்டுகள் தென்படும். அது பார்த்த உடனே சந்தோஷப்படுவாங்க. மம்மி, அங்க இருக்கிற டபரா அண்டா செட்களை பாத்தியா? ஒரு இதுல சாதம், இன்னொரு இதுல சிக்கன் கறி, இன்னொரு இதுல மட்டன் கறி இருக்கு போல மம்மி. அப்படி சொன்ன உடனே ராதா குருவி வாயிலிருந்து எச்ச ஊறிக்கிட்டே இருக்கும். அதே சமயத்துல வேலைக்காரியான கொக்கு அவங்களாண்ட நடந்து வந்தது. சொல்லுங்க மேடம், என்ன வேணும்? யார் நீங்க? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? சொல்லுங்க. இத பாருமா, சமையல் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு தானே? பண்ணி முடிச்சிட்டேன் மேடம். ஆமா, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லை. நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த ஒரு பெரிய கெஸ்ட்டு. இவன் என்னுடைய மக. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் என்ன மாதிரி பெரிய கெஸ்ட்டுங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு உணவு வைப்பாங்க. உங்களுடைய அம்மா சொன்னதுனால தான் நான் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இல்லைன்னா இங்கே சமைக்கிறாங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? அந்த விதமா அந்த ராதா குருவி சொன்ன உடனே அந்த வேலைக்காரி பத்மா கொக்கு உண்மைன்னு நினைச்சுக்கும் மற்றும் உடனடியாக அவங்களுக்கு உணவு வைக்க அந்த வேலைக்காரி ஏற்பாடு பண்ணும். சரிங்க மேடம், ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்களேன். இந்த டேபிளில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணிடுறேன். எந்த ஒரு தாமதமும் பண்ணாத, இல்லைன்னா எங்க வேலை முடிஞ்சிரும். அட புரியல மேடம். எங்க அம்மா ஜோக் பண்றாங்க. சீக்கிரமா நாங்க சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்க நீங்க. அப்படி சொன்ன உடனே அந்த வேலைக்காரி பத்மா கொக்கு ஒரு டேபிள்ல சாப்பிடுற உணவு எல்லாத்தையும் எடுத்து வந்து கொண்டு வைக்கும். அது எல்லாத்தையும் பார்த்த உடனே அந்த மகள் மற்றும் தாய்க்குருவிக்கு எங்க இல்லாத அளவுக்கு சந்தோஷம் கிடைக்கும். உடனடியாக டேபிள் மேல இலைய போட்டு அதுல சாதம், சிக்கன், மட்டன், ஃபிஷ், எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு கட்டு கட்டணும்னு நினைச்சு அதே சந்தோஷத்தோட அதை பார்த்துக்கிட்டே கைய வணங்கிக்கிட்டு அவங்க 2 பேரும் இந்த விதமா சொல்லுவாங்க. கடவுளே, நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் எனக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கப்பா. எங்களுடைய வயிற்றுல கொஞ்சோண்டு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்கப்பா. அந்த விதமா அந்த தாய் மற்றும் மகள் குருவிகள் வேண்டிக்கிட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. வெறும் 2 நிமிஷத்துல இலையில இருந்த மொத்த சாதத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இதை பார்த்து அந்த வேலைக்காரி பத்மா கொக்கு ஷாக்ல உறைஞ்சு போய் அந்த குருவிகளை ரொம்பவே குழம்பி போன நிலையில பாக்கும். அனைத்தும் கவனித்துட்டு இருந்த அந்த குருவிகள், ஏமா இன்னும் 2 பிளேட்டு எல்லா வெரைட்டியும் ஃபுட்டும் கொண்டு வாமாங்க. எந்த ஒரு இதுவும் மறந்துடாதீங்க, எல்லாமே இருக்கணும் அதுல. அப்படி சொன்ன உடனே அந்த வேலைக்காரி கொக்கு உடனடியாக எல்லா வெரைட்டியும் ஃபுட்டை கொண்டு வந்து அவங்களுடைய இலை மேல எடுத்து வைக்கும். அப்போ உடனடியாக எந்த ஒரு தாமதமும் பண்ணாம அந்த மகள் மற்றும் தாய்க்குருவி டக்கு டக்குன்னு அதை எடுத்து சாப்பிடுவாங்க. இதை பார்த்து அந்த வேலைக்காரி கொக்கு ரொம்பவே ஆச்சரிய போகும். 100 பறவைகள் சாப்பிட வேண்டிய உணவை இவங்க 2 பேரும் 1 மணி நேரத்திலிருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த உடனடியாக காக்கா மாலத்தி அம்மாண்ட போய் சொல்லணும், இல்லைன்னா அவ்வளோதான். உடனடியாக அந்த வேலைக்கார கொக்கு காக்கா மாலத்தியாண்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லும். அந்த தீனி பண்டாரங்களான தாய் மற்றும் மகள் அந்த வேலைக்காரி கொக்கை கண்டுக்காம அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த வேலைக்காரி கொக்கு சொன்னதை கேட்டு அந்த காக்கா மாலத்தி ஷாக் ஆயிட்டு உடனடியாக வேகமா அந்த சமையல் இடத்துக்கு ஓடி வரும். அந்த தாய் மற்றும் மகள் குருவி அந்த மாலத்தி காக்கா வரதை பார்த்து உடனடியாக வாயில அப்பளத்தை வச்சுக்கிட்டு அங்க இருந்து பறந்து போயிடுவாங்க. அப்போ அவங்க பின்னாடி அந்த காக்கா மாலத்தி கையில குச்சியை பிடிச்சுக்கிட்டு பறந்து போய்கிட்டே இருந்தது. இருட்டிடுச்சு. அது ஒரு அடர்ந்த காட்டு பகுதி. ஒரு கூட்டுக்குள்ள லாந்தர் எரிஞ்சிட்டு இருந்தது. அந்த கூட்டுக்கு வெளியில ஒரு மரத்தின் கிளை மேல வருத்தப்பட்டுக்கிட்டே உட்காந்து தனக்குள்ள தானே யோசிச்சுக்கிட்டு இருந்தது ராதா குருவி. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா தினம் தினம் வாழ்றது ரொம்பவே கஷ்டமாயிடும். அது மட்டும் இல்லாம என்னுடைய வளர்ந்துட்டு வர்ற மகளுக்கு நான் என்னத்தை சேர்த்து வைப்பேன். அது மட்டும் இல்லாம அவளை நான் நல்லா படிக்க வைக்கணும், பெரிய காலேஜுக்கு அனுப்பணும், ஒரு நல்ல இடத்துல சம்மந்தம் பேசி கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஐயோ கடவுளே, எனக்கு என்னமா சோதனை வந்திருக்கு. என்னோட வாழ்க்கையில நல்ல நாட்களே வராதா? அந்த விதமா நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிற ராதா குருவி கிட்ட தன்னுடைய மகள் மீனா குருவி வருவா. கண் கலங்கிட்டு இருக்கிற தன்னுடைய தாயை பார்த்து அந்த கண்ணீரை துடைப்பா. அழுதாதான் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும்னா சொல்லுமா, நானும் கூட சேர்ந்து அழுகிறேனம்மா. கஷ்டங்கள் தீராட்டியும் நெஞ்சுக்குள்ள இருக்கிற பாரம் கொஞ்சமாச்சும் குறையும்ல. உன்னுடைய கஷ்டத்துக்கு காரணம் நான் தானேம்மா. நீ என்னுடைய கஷ்டம் கிடையாதும்மா, நீ என்னுடைய உசிறு மற்றும் என்னுடைய பொறுப்பு. இந்த உலகத்துல எனக்கு தாய் பட்டம் கொடுத்து கௌரவித்த என்னுடைய உசிறு நீ. அப்படின்னா உன்னுடைய உசிறு பார்த்துட்டு இருக்கும்போது நீ கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு அழுதுட்டு இருந்ததுன்னா அது எவ்வளோ வரைக்கும் நியாயம், நீயே சொல்லுமா. நீ என்னையும் நான் உன்னையும் பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தா நம்மளுடைய பசி தீரும் தவிர நம்மளுடைய வறுமை ஏறாதம்மா, மற்றும் நம்மளுடைய வாழ்க்கை மாறாது. எதுக்கு மாறாதும்மா? உன்னை விட அந்த காக்கா மாமா அதிகமாக மாம்பழத்தை எப்படி விற்கிறாரு?
அதுதாம்மா எனக்கும் புரிய மாட்டேங்குது. நாங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல தான் மாம்பழத்தை வாங்குவோம். அதே மாதிரி ஒரே நேரத்தில் தான் கடையை திறப்போம். நான் காலையில் காட்டு முழுக்க சுற்றி வந்து விற்றாலும் அது சரியாக விலைக்கு போகாது. அதுவே அந்த காக்கா கிட்ட மட்டும் எல்லா பழங்களும் விற்று போகும். அது ஒன்றும் இல்லைம்மா, அந்த காக்கா மாமா எல்லார்கிட்டயும் பொய்யான கதைகள் சொல்லுவார். அதை எல்லாரும் நம்பி அவர் வலையில் விழுவாங்க. அதே கேப்பில் எல்லா மாம்பழத்தையும் விற்றுருவார். ஆனால் நீ சொல்கிற உண்மையை யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க, மதிக்கவும் மாட்டாங்க. அதனால தான் உங்ககிட்ட யாரும் பழம் வாங்க மாட்டாங்க. நேர்மையாக இருக்கிறது நல்லது தாம்மா. இல்லைன்னா ஏமாற்றி பொழைச்சி வாழ்ந்தா ரொம்ப நாள் நீடிக்காதுல்ல. அதனால தாம்மா. இது எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம்மா. வாம்மா, நம்ம போய் சேர்ந்து தூங்கல. எனக்கு தூக்கமாக வருது. அப்படி சொன்ன உடனே ராதாகுருவி எதுவும் பேசாம தன்னுடைய மகளை அழைச்சிக்கிட்டு தன்னுடைய கூட்டுக்குள்ள போயிடும் மற்றும் கதவை மூடிக்கிட்டு லேந்தர் வெளிச்சத்தை கம்மி பண்ணும். கட்டில் மேலேயே தன்னுடைய மீனா மகள் குருவி பக்கத்திலேயே அந்த ராதா குருவியும் தூங்கும். அன்னைக்குன்னு பார்த்து நடுராத்திரியில திடீர்னு மீனா குருவிக்கு முழிப்பு வரும். உடனடியாக ஏஞ்சி ஒரு ஜன்னல் பக்கத்துல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும். அப்போ ஒரு காக்கா தன்னுடைய கால்களால இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு போறத பார்க்கும். எடா, இது என்ன? காக்கா மாமா திடீர்னு ஒரு சிவப்பு கலர் இன்ஜெக்ஷனை எடுத்துக்கிட்டு எங்கள் கூட்டு பக்கத்துல இருந்து போறாரு. இப்போ நான் ஜன்னலை சாத்திரட்டுமா வேணாமா? அந்த விதமா யோசிச்சுக்கிட்டு அந்த காக்காவையே பார்த்துட்டு இருக்கும். அதே நேரத்துல அந்த காக்கா சிவப்பு கலர் இன்ஜெக்ஷனை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு, என்னுடைய வெற்றிக்கான ரகசியம் இந்த சிவப்பு இன்ஜெக்ஷன் தானே. என்னுடைய தங்கச்சிக்கு மட்டும் இல்லாமல் யாருக்குமே இந்த ரகசியம் தெரியாது. இந்த ரகசியத்தை யாருக்கும் நான் தெரிய விட மாட்டேன். அப்படி என்னுடைய குருவி தங்கச்சி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டதுன்னா அவளை கொல்றதுக்கும் நான் தயங்க மாட்டேன். அப்படி அந்த காக்கா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே அந்த குருவியோட கூட்டை நோக்கி பறந்து போயிட்டு இருந்தது. ஜன்னல்ல பார்த்துட்டு இருந்த மீனா குருவி குழப்பத்துல, இல்லை, நான் ஜன்னலை சாத்த மாட்டேன். ஒருவேளை அந்த சத்தம் மட்டும் காக்கா மாமா கேட்டதுன்னா நாங்கள் முழிச்சிட்டு இருக்கோம்னு அதை கண்டுபிடிச்சிரும். அப்புறம் எங்ககிட்ட வரும். அப்படி வரக்கூடாதுன்னா நான் அந்த ஜன்னலை சாத்தக்கூடாது. நான் தூங்குற மாதிரி நடிக்கணும். அந்த விதமா யோசிச்ச உடனேயே ஜன்னல் கிட்ட இருந்து நகர்ந்து தன்னுடைய தாய் பக்கத்திலேயே படுத்து தூங்குற மாதிரி நடிச்சு கண்ணு மூடும் மீனா குருவி. இதே நேரத்துல ஜன்னலாண்ட பறந்து வந்த அந்த காக்கா உள்ள தூங்கிட்டு இருக்கிற தாய்க்குருவி மற்றும் மகள் குருவிய வெளியில இருந்து எட்டி பார்க்கும். நல்லா தூங்கிட்டு இருக்காங்க போல. இனி என்னுடைய வேலையை நான் ஆரம்பிக்க வேண்டியது தான். அப்படி நினைச்சுக்கிட்டு அந்த காக்கா அந்த ஜன்னல் கிட்ட இருந்து முன்னோக்கி பறந்து போயிட்டு இருக்கும் தன்னோட வழியில. அந்த காக்கா ஜன்னல் கிட்ட இருந்து பறந்து போனதை பார்த்த அந்த மீனாக்குருவி உடனடியாக தன்னுடைய தாயை எழுப்பும் தூக்கத்தில இருந்து. அம்மா, சீக்கிரமா எழுந்துரு. காக்கா மாமா ஏதோ சிவப்பு கலர் இன்ஜெக்ஷனை எங்கேயோ எடுத்துட்டு போறாருமா. அப்படி சொன்ன உடனே தூங்கிட்டு இருக்கிற ராதாக்கிளி திடீர்னு முழிச்சுக்கும். உடனடியாக ஜன்னலாண்ட நின்று எட்டி பார்ப்பாங்க 2 பேரும். அந்த காக்கா சிவப்பு கலர்ல இருக்கிற இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு போறது அவங்களுக்கு தென்படும். நீ இங்கேயே பத்திரமா இரு மீனா. நான் போய் உங்க காக்கா மாமா என்ன பண்றாருன்னு கண்டுபிடிச்சு வரேன். இல்லம்மா, நானும் உன் கூடவே வருவேன். அப்படி சொல்லிட்டு உடனடியாக மீனா குருவி தன்னுடைய மொபைல் போனை எடுத்துக்கிட்டு அந்த தாய்க்குருவி மற்றும் மகள் குருவி அந்த காக்காக்கு தெரியாம அதுக்கு பின்னாடி அமைதியா பின்தொடர்ந்து பறந்து போவாங்க. மகள் குருவி தாங்கிட்ட இருக்கிற செல்போனை எடுத்து அந்த காக்கா தூக்கிட்டு போற சிவப்பு கலர் இன்ஜெக்ஷனோட ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே பறந்து போகும். அப்போ அந்த காக்கா அந்த சிவப்பு கலர் இன்ஜெக்ஷனை எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற மாம்பழ தோட்டத்துக்கு பறந்து போகும். அப்போ அந்த காக்கா ஒரு மாம்பழ மரத்து மேல உட்காரும். இவங்களும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இன்னொரு மாம்பழ மரத்து மேல உட்காருவாங்க. அப்போ கையில இருந்த அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டு அந்த காக்கா அங்க பச்சையா இருக்கிற மாம்பழத்துக்குள்ள குத்தும். அப்போ அந்த பச்சை கலர்ல இருந்த மாம்பழம் கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு கலர் சேஞ்ச் ஆகி நல்ல சுவாசனை தர்ற மாதிரி பழுத்துடும். அப்பதான் அந்த 2 குருவிகளுக்கும் காக்கா பண்ற திருட்டுத்தனமான வேலை தெரிய வரும். நான் போய் எங்க அண்ணன் கிட்ட இதெல்லாம் என்னன்னு கேட்டுட்டு வரேன். நீ ரெக்கார்ட் பண்ணு. சரிம்மா. அப்படி சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவா. போலி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற அந்த காக்கா எதிரில் ராதா குருவி பறந்து வரும். காக்கா பார்த்து ஷாக் ஆயிடும். இந்த விதமா திருட்டுத்தனமா மோசடி பண்றதுனால உனக்கு என்ன லாபம் வரும்னு? ஓஹோ, என்னுடைய குருவி தங்கச்சிக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு போல நான் பண்ற போலி வியாபாரத்தை பத்தி. அப்ப சரி, நான் சொல்லிடுறேன் தங்கச்சி. இந்த விதமா நான் மாம்பழத்தை விற்கும் போது எனக்கு பயங்கரமா 2 மடங்கு லாபம் கிடைக்குது. மற்ற மக்கள் இனிப்பா இருக்குன்னு திரும்பி திரும்பி என்கிட்டயே வாங்குவாங்க. இது எல்லாத்தையும் ராதா குருவி கேட்டுட்டு இருக்கும். கொஞ்ச நாள் பிறகு இந்த கெமிக்கல் பழம் சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்களோட உடல்நிலை கெட்டு போகும். அப்போ உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அங்கே நாங்கள் மாம்பழம் சாப்பிட்டோன்னு டாக்டர் கிட்ட சொல்லுவாங்க. அந்த டாக்டருக்கு அப்போ விஷயம் புரிய வரும். தூரத்துல இருந்து மீனா குருவி இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பா. இதே நேரத்தில் அந்த டாக்டர் எனக்கு கமிஷனாக ஒரு பெரிய அமௌண்ட்டை எனக்கு அனுப்பி விடுவாங்க. இதுதான் என்னுடைய வியாபாரம். இது உனக்கு புரியாது. அப்புறம் இதெல்லாம் வெளியில் சொல்லிட்டு சுற்றி தெரியாத எல்லாரும் உன்னை பைத்தியம்னு நினைப்பாங்க. மற்றும் இது எதையும் நம்ப மாட்டாங்க.
அப்படி சொல்லிட்டு தன்னுடைய வேலையை திரும்பி ஆரம்பிக்கும் அந்த காக்கா. உடனடியாக ராதா குருவி அங்க வருத்தப்பட்டுக்கிட்டே பறந்து போய் தன்னுடைய மகளை அழைச்சிக்கிட்டு கூட்டுக்கு போயிடும். மீனா குருவி நைட்டு முழுக்க தூங்காம காக்காவோட போலி வியாபாரத்தை எடிட் பண்ணி சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணுவா. அவ்வளோதான், நைட்டோட நைட்டா எல்லார் மத்தியிலையும் அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆகும். மறுநாள் போலீஸ் புறா வந்து அந்த காக்காவை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போகும். அப்ப அந்த காக்கா பயங்கர கோவத்தோட ராதா குருவியை பார்த்துக்கிட்டே, திரும்பி வருவேன், நான் திரும்பி வந்து உங்க எல்லாரையும் அழிச்சு என்னுடைய பகையை தீர்த்துப்பேன் அப்படி சொல்லிட்டு போயிடும். இனி அப்பத்திலிருந்து ராதா குருவி பண்ற நேர்மையான மாம்பழ வியாபாரம் அவங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும் மற்றும் அவங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பாங்க.